ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம ஹைதராபாத்லேருந்து கொச்சினுக்கு தாங்க லோடு ஏற்ற வந்திருக்கோம். ஹைதராபாத்தில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மெட்சலில் தாங்க ஏற்ற வந்திருக்கோம். இதுதான் நம்ம லோடு ஏற்ற போகிற கம்பெனியோட என்ட்ரன்ஸ் தான். ஸோ நம்ம அவுட் சைடு பார்க்கிங்கில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா டவர் மெட்டீரியல் தாங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டோம் முன்னாடியே, கிட்டத்தட்ட ஒரு நைட் ஆயிரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏதாவது டீ இதெல்லாம் சாப்பிட்டாங்க. உங்களுக்கு முன்னாடி 2 வண்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நண்பர்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டவர் மெட்டீரியல்னாவே கொஞ்சம் பயந்தாங்க, என்ன மெட்டீரியல் ஏற்ற போகிறாங்கன்ட்டு தெரியல. ஸோ நமக்கு வெயிட்டு கொடுத்துருக்கிறது 5 டன்னு. அவங்க உள்ளே தான் இருக்காங்க கம்பெனிக்குள்ளே. ஸோ நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லோட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இண்டோஸ் டவர்னு சொல்லிட்டு பெரிய கம்பெனி தாங்க, டவர் மெட்டீரியல். ஸோ ஓகே, நம்ம அப்படியே நம்மளே கொஞ்சம் விளாக் எடுக்கிறதுக்கு வீடியோ ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டி எடுத்தேங்க. சும்மா சொல்லக்கூடாது, நம்ம வண்டி எப்போவுமே செம்மையாக தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும். அந்தளவுக்கு நம்ம வண்டிக்கான பாதுகாப்பு நம்ம கொடுத்துட்ருக்கோம். மெயின்டெனன்ஸும் கரெக்டாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் நண்பர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 20 ஃபீட் லோடு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன், என்னுடைய வண்டி 18 அடி தான், உங்களால் நம்ம வண்டியில் ஏற்ற முடியும்னா சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வாங்க ஏற்றிக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு வண்டியை லோட் பண்ணுறதுக்கு இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே தாங்க நமக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று வச்சிட்டாங்க. அந்த பாருங்கள், இப்போ எதிர்க்கா அவங்களே அந்த தேடி பிடிச்சி எடுக்கிறது பெரிய விஷயம் இருந்துச்சு. அது மாதிரி 2 பண்டலை ஏற்றும் போது நமக்கு டோர் ஓப்பன் வந்துடுச்சுங்க. ஸோ அவங்கள்ட்ட அவ்வளோ பிரச்சனை பண்ணி, நான் லோடு ஏற்ற முடியாது, இறக்கணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி பிரச்சனை பண்ணேன். ஸோ அவங்களால இறக்க முடியாது, பெல்ட்டு ரிட்டன் வண்டியில் போட முடியாது. ஸோ நீங்கள் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட ஒரு 8:30லேருந்து 11 மணி வரைக்கும் ஆர்குமெண்ட் பண்ணிச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஆல்ட்டிங் பேமெண்ட் வேணாம், ப்ளஸ்ஸு நான் இங்கேருந்து 12 கிலோமீட்டர் தான், அந்த பேமெண்ட்டோட வேணாம், எனக்கு அன்லோட் பண்ணி கொடுத்தா போதும் வண்டி, எனக்கு நான் அந்த டோர் ஓப்பனோட போக மாட்டேன், ஏன்னா அது பெரிய ரிஸ்க்கு அப்படின்ட்டு நான் சொன்னேன். கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் தூரம் நம்ம போகணுங்க, கொச்சின் போகணும். ஸோ அது வரைக்கும் நமக்கு எல்லா டைமும் நமக்கு நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு விபத்து நடக்க ஆரம்பிச்சுன்னா நமக்கு தான் ரொம்ப பாதிப்புங்க. வழியாக ஆர்குமெண்ட் பண்ணிவிட்டு அண்ணன் தான் அவரும் ஹைதராபாத்லேருந்து கோயம்புத்தூருக்கு வர்றாரு. ஸோ அவர்கிட்ட சொன்னேன், இது மாதிரி அவர் தான் நைட்டு பேசினார். சரி பையை எடுத்துகிட்டே போகலாம், அப்போ உனக்காக நானும் வரேன், வெயிட் பண்ணியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அண்ணனுமே வெயிட் பண்ணி கொஞ்சம் சேஃப்டியாக அந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா காட்டுறேன் பாருங்கள், கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. நைட்டில் நான் அதை எடுக்க முடியல. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் என்னோட வண்டி அமைஞ்சிருக்குது, ஓவர் வெயிட்டா அப்படிலாம் நினைக்காதீங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா 5 டன்னில் தான் இருக்குது. நம்ம இன்னும் கட்டு அடிக்கல, அதனால பின்னாடி வச்சோன்னா தூக்கின மாதிரி இருக்குது. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா இந்த தார்பாயை போட்டு நான் ஏன் கட்டினேன்னா, இது ஓப்பனாக இருந்துச்சுன்னா பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரியாக ஒரு கெட்ட தாட் போகும். அந்த ஒரு நாள் தான் அதை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் அண்ணன் சொன்னார், வா பையை உருட்டிட்டு போயிடலாம், அதெல்லாம் மேட்ரு கிடையாது, பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லவும், சரி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் இருக்க தைரியத்தில் நாங்கள் அப்படியே கிளம்பி வந்துட்டோம். கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 12 மணிக்கு கிளம்பி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கர்னூலுக்கு ஒரு 100 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஒரு இடத்துலங்க, சாரி கர்னூல் தாண்டி ஒரு 50 கிலோமீட்ரு, கர்னூல் தாண்டி ஒரு 50 கிலோமீட்டர் ஒரு பெரிய தாபா இருக்குங்க. அந்த தாபாவில் நாங்கள் நிறுத்தி நம்ம ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் டீ சாப்பிட்டுட்டு செம்ம குளிர் வேறுங்க, கிளைமேட் ஓவராக இருந்துச்சுங்களா, அதனால் அந்த குளிருக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் நாங்கள் ஒரு 4 மணிக்கெலாம் வண்டியை நிப்பாட்டிட்டு தூங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கு மேலே தான் கிளம்புனோம். அப்புறம் காலையில் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாங்க, நம்ம கிட்டத்தட்ட இந்த ஆந்திரா பேருந்து அடிப்பட்ட இடத்த தாண்டி தான் நம்ம நிப்பாட்டியிருந்தோம். போன வீடியோவில் ஒரு தனியாகவே அந்த வீடியோவை நான் போட்டிருந்தேன், இந்த மாதிரி ஆந்திரா பஸ்ஸு விபத்தாயிருக்குன்னு. அந்த பேருந்தை நைட்டு நாங்கள் பார்த்தோம், மறுபடியும் அதே இடத்துல தான் இருந்துச்சு. ஒரு வழியாக நானும் அண்ணனும் கிளம்பிட்டோங்க. இப்போ அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தம்பி நான் முன்னாடி போயிட்டுருக்கேன், அதாவது இன்கேஸ் ஆர்டிஓ போலீஸ் யாராவது ரோட்டில் நின்னாங்கன்னா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், நீ அப்படியே சைடில் ஓரங்கட்டி நிறுத்திட்டு அவங்க போனதுக்கப்புறம் வா அப்படின்னு நமக்கு கொஞ்சம் தகவல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறாருங்க.
இப்போ அண்ணன் மட்டும் நமக்கு கூட வரலன்னா கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கும். ஏன்னா இதனால் டோர் ஓப்பனுக்கு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் கேஸ் போடுவாங்க நண்பர்களே. அதனால் யாரும் இந்த மாதிரி ஏற்ற வேண்டாம். ஸோ என்னோடய சுச்சுவேஷன் அந்த இடத்துல அப்படி ஏற்றுற கட்டாய நிலைமையில் நான் இருந்தனால ஏற்றுற மாதிரி ஆயிடுச்சு. டிப்பர் வண்டி, டிராக்டர் வண்டி மாதிரினா நம்ம லிஃப்ட் ஆக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம வண்டி டேமேஜ் ஆயிரும். ரொம்ப கஷ்டம், ஒஸ்ட்டுங்க. நான் இது மாதிரி லோடு நான் இது வரைக்கும் எடுத்ததில்லை. பட் டைம் போயிட்டேன். ஸோ என்ன பண்ணுறது, என்ன தான் வாடகை கொடுத்தாலும் அவங்க நம்ம வந்துட்டு அப்பன்ஸ்பாக வந்து இந்த ஒரு லோடையுமே நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. இது டேஞ்சராக வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், யாராக இருந்தாலுமே என்ன இருக்கட்டுமே அதை நான் சொல்கிறது. ஒரு வழியாக நானும் அண்ணனும் பார்த்திங்கன்னா அனந்தபுர் ஒரு 100 கிலோமீட்டர் பக்கம் இருக்குதுங்க. ஸோ அனந்தபுர் வரைக்கும் ட்ரைவ் பண்ணிடுவோம் மணி. நம்ம அங்கே போய்ட்டு அனந்தபுர் பக்கத்தில் போய்ட்டு மார்னிங் சாப்பிட்டுக்கலாம். அதாவது 2 ஹவர்ஸ் இருக்குது. இப்போ மணி 8 மணி, ஒரு 2 ஹவர்ஸ் ட்ரைவ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு அண்ணன் சொன்னனால, ஸோ அவர் முன்னாடியே போய் பார்க்க போயிருக்காருங்களா, அதனால் நானும் அவர் முன்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்லோவாக போயிட்டுருக்கேன் நண்பர்களே. அப்புறம் பார்த்திங்கன்னா நண்பர்களே, இப்போது இது செம்ம குளிர் டைங்க. ஹைதராபாத்தாக இருக்கட்டும், ஆந்திரா இருக்கட்டும், செம்மையாக குளிரும் நம்ம தமிழ்நாட்டை விட. ஸோ அதனால் இந்த குளிர் எப்படின்னா, நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஓட்டினாலும் மார்னிங் அந்தளவுக்கு பயங்கரமாக குளிரும். ஸோ அதனால் நீங்கள் இயர்லியாக ஒரு 4 மணி 5 மணிக்கு படுத்திங்கன்னா 8-9 மணி வரைக்கும் கண்டிப்பாக தூங்கிட்டு வண்டி எடுங்க. ஏன்னா அதனால் நம்ம கொஞ்சம் உடம்புல வந்துட்டு சோர்வும் போயிடும். கொஞ்சம் நல்லா ஆக்டிவிட்டாக இருப்போம் நம்மளை. எப்படி கொஞ்சம் ஓகே நண்பர்களே. பார்த்தீங்கன்னாங்க நம்ம ஆந்திரா பார்டருக்கு முன்னாடி வரைக்கும் வெயில், செம்ம வெயிலுங்க. நம்ம வந்து 5 டன்னு தான் வெயிட் நம்ம மட்டும் உங்களுக்கு தெரியும். 5 டன்னு தான் நம்ம ஏற்றிருக்கோம். இந்த 5 டன்னு பார்த்தீங்கன்னா டயரெல்லாம் பக்காவாக நம்ம வந்து எல்லா டயருமே புது டயர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பட் இருந்தாலும் அந்த வெயில் அடிக்கும் போது கொஞ்சம் பயமும் இருந்துச்சு. ஏன்னா இப்போ தான் எடுத்து போட்டிருக்கேங்க. கிட்டத்தட்ட ஒரு டயர் பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய். மொத்தம் ஆல்ரெடி புதுசு இருந்துச்சு. பட் ஒரு 3 டயர் புதுசு வேணும்னா 3 டயர் வாங்குங்க. அது இப்போ தான் போட்டிருக்கேண்ணா. அந்த ஒரு ரீசன்னால் கொஞ்சம் பயமாக இருந்தேன். பட் அப்படியே இந்த பெனகொண்டா தாண்டி பெங்களூருக்குள்ளே வரும்போது அப்படியே கிளைமேட்டு ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே பனி மாதிரியும் இருக்குது, பனி ஊற்றுற மாதிரியும் இருக்குது. ப்ளஸ்ஸு மழை வர்றதுக்கு முன்னாடி இந்த மேகம் கருக்கலாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் கிளைமேட் இருக்குது. நான் உங்களுக்கு காற்று பாருங்க. பட் ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது. கொஞ்சம் நானே இப்போ இந்த கண்ணாடியை ஏற்றி விட்டு தான் ஓட்டிகிட்ருக்கேன். 2 சைடுமே கண்ணாடி ஏற்றி விட்டு தான் ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ கிளைமேட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த கிளைமேட்டை மேனேஜ் பண்ணி நம்ம கொஞ்சம் தூரம் பயணிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ மணி டைம் பார்த்தீங்கன்னா 2:30 மணி ஆயிடுதுங்க. கரெக்டாக 2:30 மணி. எப்படி பார்த்தாலும் தேவநெல்லி போகும்போது ஒரு 4 மணியாவது ஆயிரும். மக்கள் ஆகி 4-3:30 ஓகே 1 ஹவர் வச்சுக்கோங்களேன் தேவநெல்லி போகிறதுக்கு. ஏன்னா நான் வந்து நெருங்கிட்டேன், பக்கத்தில் வந்துட்டேன். அந்த ஏரியா பேர் நமக்கு தெரியல, வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து வந்து நேராக மாலூர் ரோடு. ஏன்னா அந்த ரோடு தான் நமக்கு இப்போதைக்கு ஓரளவுக்கு ஓகேன்னு இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஏன்னா நான் டோர் ஓப்பன் வச்சாவே நிறைய இஷ்யூஸ் வருது. இப்போலாம் எவ்வளோ நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதை தெரிஞ்சு நம்ம ஏற்றிட்டு வர்றேன்னு சொல்ல நினைக்க வேண்டாம். ஏன்னா அந்த இடத்துல அந்த சிச்சுவேஷன் தவிர்க்க முடியாத பட்சத்தில் அதுக்கு முன்னாடி நான் ஆர்குமெண்ட்லாம் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட அந்த ப்ரூஃப்லாம் அனுப்பி இந்த மாதிரி என்னால் முடியாது, இறக்கிட்டுருங்க லோடு அப்படின்னு சொல்லிட்டு. முடியாது, நீங்கள் அதை எப்படியாவது எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும். ஏன்னா அதுக்கு பெல்ட் போட முடியாது. 2 சைடு டோரில் ஒட்டிடுச்சு அந்த ஃபுல்லாகவே. அது பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு டையிங் போட்டு வச்சுருக்காங்க எல்லாமே. அது கட் பண்ணால் சீல்டு ஓப்பன் பண்ண மாதிரி மெட்டீரியல் ரிட்டர்னபிள் ஆகிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் என்னால் வந்துட்டு அதை எடுக்க வாய்ப்பு கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது கொண்டு போங்க அப்படின்னு சொன்னனால வேறு வழி இல்லாமல் நம்ம நைட் ட்ரைவ் மட்டும் பண்ணி கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பட் இந்த சைடில் கொஞ்சம் போலீஸ் ப்ராப்ளமில் ஆர்டிஓவும் கிடையாது. எல்லா நாளும் அப்படி இருக்க முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் நான் யோசிக்காமல் வந்துட்டுருக்கேங்க. அதனால தான் நம்ம அண்ணன் வந்துட்டு மேட்டூர், அந்த அண்ணன் வின்சென்ட்டு, அவர் முன்னால் போயிட்டுருக்காரு. ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது ஒரு
இதுனா எனக்கு ஒரு என்ன சொல்லி போலீஸு ஆர்டிஓ யார் இருந்தாங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவார். இந்த மாதிரி போலீஸ் நிற்கிறாங்க, நீ இந்த சைடு ரைட் ஏறிவா லாரி மறைச்சி கிராஸ் பண்ணி வா அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ 2 இடத்துல டைம் ஆயிடுச்சு, நீ வா சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் ஃபோன் அட்டன் பண்ணுற சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. இந்த சப்போர்ட் இல்லாமல் தான் பின்னாடி டோர் வருது. ஏன்னா கயிறில் தான் கட்டியிருக்கேன். அது எதுக்காகனா ரியர் லைட்டு இந்த மாதிரி டைல் லைட்டோ இண்டிகேட்டர்ஸ் அதாவது அவங்களுக்கு தெரியும். நைட்டில் ஃபுல்லாக பார்க்கிங் லைட் போட்டு தான் வண்டி மூவ் பண்ணுறது. அதாவது அவங்களுக்கு அந்த ஒரு இதனால இது தெரிஞ்சுக்கணும், ஒரு இன்டிமேட் பண்ணுறதுக்காக. ஓகே நண்பர்களே, நான் இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட பெங்களூர் பக்கம் வந்தாச்சு. அண்ணன் வேலை நிப்பாட்டியிருக்காரு வண்டி. சாப்பிட்டு நம்ம அடுத்து எந்த ரூட் வழியாக போகிறோங்கிறதையும் அடுத்த வீடியோ அதாவது பின்னாடி பாருங்கள். நான் போடுறேன் உங்களுக்கு கண்டினியூவாக வீடியோவோட தொடர்ச்சி உங்களுக்கு வரும், பாருங்கள். தேங்க்யூ மக்களே. ஒரு வழியாக நம்ம அந்த கர்நாடக மாநிலத்தை தாண்டி தமிழ்நாடு மாநிலத்தை வந்துட்டோம். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஒரு வீடியோ எடுக்கணும், ஆனால் பட் அதெல்லாம் நான் எடுக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே நமக்கு ஒரு சிறப்பான சம்பவம் நடந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம ஹைதராபாத்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து பெங்களூர் வரைக்கும் யாருக்கிட்டையுமே நிறுத்தலை. எல்லா செக் போஸ்ட் எடுத்தனால அதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம அந்தளவுக்கு வந்தாலும் தேவநெல்லி பைபாஸில் பார்த்தீங்கன்னா
ஃபுல்லாக நம்ம தமிழ்நாட்டுக்கு லோடு ஓட்ட முடியாது, வண்டி ஓரம் கட்டி தான் நம்ம நிப்பாட்டிக்கணும். தமிழ்நாட்டிலுமே பார்த்தீங்கன்னா கேஸ் போடுவாங்க, போலீஸ்காரங்க பார்த்தாங்கன்னா கம்பல்சரி ஏதாவது பிரச்சனை வரும். இந்த ஒரு ரீசனுக்காகவே நம்ம கம்பல்சரியாக நம்ம நிறுத்தி வெயிட் பண்ணி போகிறது தப்பு இல்லை அப்படின்ற காரணம் இருந்தாலும் நம்ம டைமிங்குள்ளே போய் ஆகணுங்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வந்து சாப்பாடு நம்ம அந்த நைட்டுக்கு மட்டும் சாப்பிடலாங்க. மற்ற நாள் வந்து நம்ம எவர்டே நடக்காது. நம்ம டிஃபரெண்டான சுச்சுவேஷனுங்கிறதுனால தான் இந்த மாதிரி நம்ம ரெடி ஐடியா பண்ணிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு நம்ம போயிடலாம், நைட்டு போகக்கூடாது. அந்த மாதிரி டேஞ்சரான ரோடு வச்சுருக்கீங்கன்னா அது எந்த நேரத்தில் வேணாலுமே நமக்கும் ஆபத்தாக இருக்கும், பிறருக்கும் ஆபத்தாக இருக்கும். அதனால நம்ம எந்த மாதிரி லோடு நம்ம எப்படி போகணும், அதாவது நம்ம ஒரே ட்ராக் வச்சு கம்பல்சரி போகக்கூடாது. அது எப்போ இருந்தாலும் சொல்லுவேன், மற்ற டிரைவர் என்னோட ஒப்பீனியன் இந்த மாதிரி டோர் ஓப்பன் டோர் வெளியில் நீட்டிட்டு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் இண்டிகேட்ரு அடுத்த லைட்டு செப்பரேட்டாக நீங்கள் போட்டாலுமே நாம் ஒரே ட்ராக்கை பிடிக்கக்கூடாது. ஒரே ட்ராக் போகாமல் மாற்றி 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 ட்ராக் அப்போ ஜிக்ஜாக் மாதிரி நம்ம அப்பப்போ மாறி மாறக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு ஒரு ட்ராக் சைடில் போகிறோமா, அடுத்த ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு அடுத்த ஒரு ட்ராக் கிராவிட்டிக்காக சொல்ல வரேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரே பொசிஷனில் நம்ம ஓடும்போது சைடு லெஃப்ட்டு நம்ம பார்க்க மாட்டோம். லெஃப்ட் ட்ராக் போகும்போது ரைட் சைடு மட்டுமே பார்ப்போம், லெஃப்ட்டில் பார்க்காமலே போவோம். அதே சென்டரில் ரெண்டு சைடுமே பார்க்கணும். நம்ம கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வாக சென்ட்ரு சைடு பார்க்கலாம், பார்ப்போம். அதுவே பார்த்து அடுத்து சென்ட்ரி மீடியா போகும்போது நம்ம கழுத்து ஃபுல்லாக லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்க்கும்போது லெஃப்ட்லேயே போகும்போது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா லைட்டு நமக்கு அந்த கண்டு தூசாது. அதனால நம்ம மாறி மாறி ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கட்டும், மற்ற சேஃப்டிக்கும் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். அதனால் தூக்கமும் வராது, நம்ம பயப்படாமல் நம்ம ஓட்டலாம். ஒருவே நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போகிறனால அவர் வீட்டுக்கு போய் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜா மலைராஜா அங்கேயும் வந்துட்டாரு. என்னதான் பண்ணுறது வயிற்றில் போடும்போது இந்த மாதிரி சேடாக இதே கேமரா அதே எனக்கு ரியாலிட்டி தான் ஒரு பாதையோட நம்ம என்னடா பண்ணுறது அதனால ஆட்ட வாய்ப்பு போகிற மாதிரி அதெல்லாம் போட்டு அது இல்லாமல் ஆப்போசிட்டில் தான் கடை ஒரு வழியாக மக்களே நம்ம வந்துட்டு பிளைண்ட் ஸ்பாட்டட் ஏரியா, அதாவது நிறைய ஆபத்து மரணச்சாலை இந்த மாதிரி பல பேர் போன அந்த தொப்பூர் ஏரியாக்கிட்ட தாங்க நம்ம வந்துட்டோம். இந்தளவுக்கு ஏன்டா நீ வந்து இவ்வளோ வயசு கொடுக்குற அப்படின்னு விளம்பரம் அது அந்த இடத்துல எந்த மாதிரி ஓட்டணும்னு தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு அது ரொம்ப பயப்படுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம வண்டி முன்னால் போகிற ஒரு சின்ன வண்டிக்காரங்க பாருங்க, பாட்டுல ஏதோ நார்மல் ரேஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ரேஸ் போகிற மாதிரி அவ்வளோ டவுன் நகரங்கள் இறக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக போகிறார் பாருங்க. 10 செகண்டுக்குள்ளே எங்கே போயிட்டு இருக்காரு. சின்ன வண்டி உங்களுக்கு என்ன சொல்லிக்கிறதுனா கார் ஓட்டுநராக இருக்கட்டும், இலகுரக வாகன ஓட்டுநராக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் ஒரு உங்களோட வண்டி உங்களால் ஈஸியாக கண்ட்ரோல் இருந்தாலும் உங்களுக்கு பின்னாடியோ வரலாம் கொஞ்சம் பெரிய வண்டியாக இருக்கும். அவங்களால அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி வண்டியை பார்க்க முடியாது. அவங்க பேலன்ஸ் பண்ணாலும் வண்டி பேலன்ஸ் ஈஸியாக இருக்கும். அதனால் இடங்கள்லாம் கொஞ்சம் பொறுமையாக
சடனாக ரைட்டு ஏறுவார். ஆக்சுவலி நான் நம்ம டவுனுக்கு அதுக்கு நான் சடனாக நிப்பாட்டினா பின்னாடி வர வண்டி இடிக்கும். புரியுதுங்களா? ரொம்ப கொடூரமான ஒரு விபத்தெல்லாம் நடக்கிற மாதிரி தயவுசெய்து அந்த லாரி ஓட்டுற வெளியே என்னங்களாக கொஞ்சம் கவனமாக வாங்க. அந்த டோர் ஓப்பன் பண்ணி போகிறதா இருக்கட்டும், இல்லை ஹெவி லோடு எடுத்துகிட்டு போகிறாங்களா இருக்கட்டும், யாருமே வேணும்னு இந்த மாதிரி இடங்களில் டிராஃபிக் வந்துட்டு அப்புறம் மக்கள் நான் இந்த
ரூபா தானே. இதனால் என்ன ஆகிப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த மழை பார்த்தீங்கன்னா அதோட கிளியராக இல்லை. மண்ணே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்துருங்க. நம்மளோட தமிழ்நாடு கேரளா எல்லை வந்து திருச்சி காட்டுற பாருங்கள். நிலவு நமக்கு மழை சேர்த்து கைத்தல் இருக்குங்க பாருங்கள். கேரளா பாட்டு கேரளா பஸ்ஸில் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழையாறு, பாலக்காடு, வந்து நம்ம ஆளுவாலேருந்து நம்ம ரோடு நேரம் கிட்டத்தட்ட இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4 o'clock. நமக்கு 2.5 மணி நேரம் தான் டைம். 4, 5, 6, 6:30 கம்பல்சரி போலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இந்த வரைக்கும் இந்த மாதிரி இதே மக்கள் கேரளா வர மக்கள் ரோட்டு வேலை பார்க்குறாங்க. பாலம் இடத்துல வேலை பார்த்துருக்கேன். அதில் பகல் டைமில் வந்தீங்கன்னா ஒவ்வொரு பாலத்துக்கும் 1 மணி நேரமாக நீங்கள் வந்த மாதிரி தான் சரியாது. அப்போ அதிலே ஒரு 3 hours அந்த ஒவ்வொரு கண்ட்ரைக்கு பார்த்தீங்கன்னா 3 ஆயிரத்தி வந்து அப்படின்னா வண்டி பாஸ் ஆகிருக்கு. ஆனால் சம்டைம் லாக் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல கிளம்புறதுக்கு மணி. அப்போ நம்ம வந்து அந்த மணிக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரோட்டில் பாஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு நேரத்தில் போட்டு வரும்போது நமக்கு எங்கே வர நோயின்றி இதெல்லாம் இருக்குல்ல, அந்த ஒரு கண்டிஷனால அந்த டைம் பிக்கப் பண்ணி போயிருக்கோம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மழை வந்து மழை நின்றுச்சு. இந்த தடவை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட இது பார்த்து குதிரையான ஏரின்னு சொல்லுவாங்க. குதிரவாள் பார்த்து மக்களே ஒரு வழியாக நான் வந்து பார்த்தீங்கன்னா விடியற் காலையில் ஒரு 6:30க்கெலாம் வந்துட்டேங்க. வந்து செம்ம டயர்டுங்கிறனால தூங்கிட்டேன். அப்புறம் செக்யூரிட்டிக்காரங்க வந்துட்டு ஒரு 11 மணிக்கு எழுப்பி விட்டு பாயிண்டில் கொண்டாந்து விட்டாங்க. அதாவது அந்த ஃப்ரண்டில் இருக்கிறது தான் ஆஃபீஸு, பேக்கில் தான் இது பெரிய யார்டு. இது பார்த்திங்கன்னா இதுவும் இண்டூஸ் டவரோட அந்த ஹோல் ஸ்டேட்டோட ஒரு அதாவது அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லா டவருக்கும் இங்கேருந்து தான் மெட்டீரியல் சப்ளை பண்ணுறாங்க. அதனால் இங்கே தான் அவங்க ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ட்விஸ்ட் அந்த ஷாக்கிங் கொடுத்துட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நம்பர் இந்த கார்டு ஆங்கிள்னு சொல்கிறாங்க. கார்டுனா நம்ம அதில் ஸ்டெப்பில் ஏறும்போது நமக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா யூ வழியோ கிராம்ப் இருக்கும்.
சப்போஸ் ஃபால் டவுன் ஆச்சுன்னா நம்ம அதில் அதையாச்சும் மாட்டி பிடிச்சிக்கிறது, லாக் ஆகிறது, கொஞ்சம் நேரம் சாஞ்சிக்கிறது, அந்த மாதிரி ஒரு ரிங்கு வந்து 10 பீஸ் காணுன்னு சொல்லிட்டாங்க. நான் சொல்லிட்டேன், நாங்கள் ஏற்றும்போது ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி தான் இவ்வளோ ப்ராப்ளம் பண்ணேன். பட் அது அவங்க வந்து இந்த மெட்டீரியல் இருக்குன்னு ஏறி செக் பண்ணுங்கன்னு என்கிட்ட கேட்க கிடையாது, சொல்ல கிடையாது, அந்த பேக்கிங் லிஸ்ட்டும் கொடுக்க கிடையாது. நீங்கள் எதுனாலுமே ஹைதராபாத்தில் உள்ள கம்பெனிக்கு மெயில் அனுப்புங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் என் மேலே எந்த ஃபால்ட்டு வராது, என் மேலே வரக்கூடாது, நான் எதுவும் பண்ணல, என்னோடய பேமெண்ட்டில் ஏதாவது லாக்அப் பண்ணிங்கன்னா நான் அதுக்கப்புறம் வேறு மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா தம்பி இது அங்கே தான் மிஸ்டேக் ஆகிருக்கு, நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இறக்குனாங்க. இந்த ஒரு பண்டல் இறக்குனதுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அமைங்கிருச்சுங்க. சிக்சாக் டைப்பில் தாங்க அந்த பண்டலையும் வச்சுருந்தாங்க. ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டானுங்க, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய மன உளைச்சல் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த சைடு வச்சுட்டானுங்க, இங்கிட்டு தூக்கிடுச்சு, சென்ட்ராக வச்சா இங்கிட்டு ஓடிடும்னு, அதனால் அந்த சைடு ஒன்று இங்கிட்டு ஒன்று வச்சுட்டாங்க. இப்போ இந்த சைடு எடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சைடு ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சுங்க. இதனால் என்னென்னா, ஏன்னா உடனே இறக்கிட்டு அடுத்த உடனே இது கிட்டத்தட்ட மக்களை நீங்கள் வீடியோவில் பார்க்குறனால உங்களுக்கு வந்துட்டு உடனே இறக்குற மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பண்டலை இறக்குனதுக்கப்புறம் இன்னொரு பண்டல் அந்த பைப்லாம் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆக்கிட்டாங்க. நான் அவங்கள்ட்ட சண்டை போட்டு, அண்ணா தயவு செய்து இறக்கி விட்ருங்க, வண்டி ஒன் சைடாக நிற்கிது, எனக்கு கட்டு டேமேஜ் ஆயிரும், டயர் டேமேஜ் ஆயிரும், ஏர் ஃபால்ட் ஆயிரும் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் வெயிட் பண்ண தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவ்வளோ ஒரு சோம்பேறித்தனமாக அந்த வேலை பார்க்குறாங்க நார்த் இந்தியன்ஸுக்காரங்க. அவ்வளோ இதுக்கு வேலையை ஓட்டுறானுங்க. மற்ற இடத்துலலாம் நல்லா பார்க்குறாங்க, சில இடத்துலலாம் ஓட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கணக்கு ஒரு வண்டினா உடனே இறக்கிட்டு போகக்கூடாது, ஒரு வண்டிங்கிறது ஒரு 1/2 hour, அரை நாள், 3/4 நாள் அப்படிங்கிற கணக்கு வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை சம்பளமாக மந்த்லிங்கிறனால அப்படி அந்த வண்டி இறக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சரி மக்களை, நம்ம நல்லபடியாக ஹைதராபாத்லேருந்து இங்கே லோடு இறக்கியாச்சு, பேமெண்ட் வாங்கி வச்சுருந்தோம். நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.